அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக 17ஆம் தேதி முதல் மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக உங்கள் தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்த கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது மிக பெரிய மாற்றம் ஏற்படும். இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் 17ஆம் தேதி முதல் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களின் அதிபதியாக உச்ச அதிபதியாக திகழ்கிறாருங்க சூரியன். அவர் பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது அமோகமான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக பல்வேறு வகையான சிரமங்களில் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக நவ கிரகங்களின் மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு சூரியன் தான் மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக பார்க்கப்படுகிறாருங்க. இயக்க சக்தியாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது ஏற்கனவே அமர்ந்திருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்றவை நீங்கக்கூடிய ஆற்றலை விரைவாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் முழுமையாக ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று அனுகூலமாக வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் நீ வரவை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது செலவையும் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதால் உறுதியாகவே சேமிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுவாக சூரியன் பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் சுப பார்வையும் லாபஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் லாபஸ்தானம் மிகவும் புனிதமடைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகருடன் சேர்ந்து இருப்பதால் இந்த தருணத்தில் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் பிரபல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு அவர்களுடைய அனுபவ அறிவு உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நகர்த்தக்கூடிய வகையில் புத்தி கூர்மையை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள், பல்வேறு வகையில சொத்துக்கள் ரீதியான
பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக சூரியனின் ஆட்சி பலம் உங்களது தலைவிதியை மாற்றும் நேரமாக நிர்ணயம் செய்கிறது. அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடையும் தாமதமும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்பார்க்கலாம். குறித்த நேரத்தில் சரியான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய நல்ல வேலை இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான யோகமும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைவாகவே ஆளுமை பெற்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும். சந்தை நிலவரம் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நல்ல விலைக்கு பொருட்களை விற்பதன் மூலம் லாபத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. புதிதாக பல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் கையெழுத்தாகும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் சூரியன் முயற்சியின்றி பல அதிக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். பொருளாதார நிலை உறுதியாக உயரக்கூடிய சிறப்பான தருணமாக சூரியனின் ஆட்சி பலம் அமைந்திருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான கிரகநிலைகள் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று கேதுவுடன் இணைந்திருப்பதால் கட்சியில் செல்வாக்கு உயரும். 2026 தேர்தலை மையமாக கொண்டு முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்கால நலனுக்கு எது சரியோ அவை சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். கால்நடை அபிவிருத்தியாகும், அலைச்சல் குறையும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதால் மனதில் உற்சாகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக சூரியன் மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக அனுதினமும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.